விமான சாகச நிகழ்ச்சியில் உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளைஞரின் உயிரும் பறிபோய் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானப்படையின் 92ஆம் ஆண்டை முன்னிட்டு சென்னை மெரினாவில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்த இந்த சாகச நிகழ்ச்சி மட்டும் விமானப்படையை சார்ந்தது. பாதுகாப்பு, மேடை, குடிநீர், மருத்துவ வசதி, போக்குவரத்து, பார்க்கிங் என அனைத்தும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த நிலையில் விளம்பர திமுக அரசு முறையான குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட எவ்வித முன்னேற்பாடுகளையும் செய்யாததால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் தவியாய் தவித்தனர். இதில் 5 பேர் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு முதலுதவி கூட வழங்க மருத்துவ குழுவினர் இல்லாமல் உயிரிழந்ததுதான் வேதனையின் உச்சம். அதில் ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் தனது 2 வயது மகளுடன் சாகசம் பார்க்க சென்ற இடத்தில் வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துள்ளார். அப்போது அங்கு முதலுதவி செய்யக்கூட மருத்துவர்கள் குழு இல்லாததால் பொதுமக்களே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தாமதமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளது. அங்கு தினேஷ்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். உயிரிழந்த தினேஷ்குமாருக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ள நிலையில் பிணவரையில் தனது கணவரின் உடலை பார்த்து கதறிய தினேஷ்குமாரின் மனைவியின் கண்ணீருக்கும் ஆதரவற்று நிற்கும் குழந்தைகளுக்கும் 5 லட்சம் ரூபாயை விளம்பர திமுக அரசு கொடுப்பதாக அறிவித்துள்ளது. திமுக அரசு முறையான பாதுகாப்பு, மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்திருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என்றும், ஆனால் அதனை செய்ய தவறிவிட்டதாகவும் இறந்து போன தினேஷ்குமாரின் நண்பர்கள் குற்றம் சாட்டினர். தினேஷ்குமார் 2 வயதில் தனது தந்தையை இழந்து தவித்தது போல் அவரது மகளும் தனது 2 வயதில் தந்தையை இழந்து தவிப்பதாக வேதனையோடு கூறினர். மேலும் தினேஷின் குடும்பத்திற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்றும் கேள்வி எழுப்பினர். 39 வயசு தான் ஆகுது. ஆனால் கவர்மெண்ட் இது தக்க ப்ரொடெக்ஷனோட இது எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி உயிர் சேதம் எதுவும் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதரும் இந்த மாதிரி தான் 2 வயசில் இருக்கும்போது இறந்துட்டார். இதே மாதிரி இவரோட இப்போ குழந்தை 2 வயசில் இருக்கும்போது இவரும் இறந்துருக்காரு. இது அவங்க குடும்பத்திற்கு ரொம்ப சோகமான ஒரு இது எதனால் நம்ம சொல்லி இதை நம்ம இது பண்ண முடியாது, சரி பண்ண முடியாத ஒரு துக்கமான ஒரு விஷயம். அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கணும். இந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு 2 பேரோட எஜுகேஷனும் அரசாங்கம் இது அரசாங்கம் அவங்க தான் குழந்தையோட எஜுகேஷனும் அவங்களோட ஃபியூச்சருக்கு இது பண்ணணும். அதே மாதிரி அவருடைய ஒய்ஃபுக்கு அரசாங்கத்தில் வேலை உதவிக்கு செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மிக இதுவாக கேட்டுக்கிறோம் சார். இப்படி பல மனிதர்களை உயிர் பலி வாங்கும் விளம்பர திமுக அரசு முறையாக நடவடிக்கைகளை எடுக்காததால் சிறு குழந்தைகள் ஆதரவற்று நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆனால் தன் மகனுக்கு மட்டும் கட்சியில் பதவி, ஆட்சியிலும் துணை முதலமைச்சர் பதவி என கவனம் செலுத்தும் விளம்பர முதலமைச்சர் மக்களின் உயிரிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமல் மற்றும் தாமோதரனுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.